கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஃபோர்ட்நைட்டில் நீங்கள் நல்லா விளாடணுன்னா நீங்கள் அதுக்கு எடிட் பண்ணணும். எடிட்டிங் மேப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். எடிட்டிங் மேப் இது வந்து ஆரஞ்சு காயோட மேப்பு. ஒரு யூடியூபர் இப்போ நான் எல்லா எடிட்ஸ் லெவலும் காமிக்கிறேன். என் கண்ட்ரோலில் விளையாடுறதுனால எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். உங்களுக்கு பிசியில் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா எடிட்ஸுமே இருக்குது கைஸ். இது வந்து ரியலி ஈஸி. ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நீங்கள் இந்த மேப் விளாட்லாம் கைஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான மேப் ஃபோர்ட்நைட் பிளேயர்ஸ்க்காக. அப்படி நீங்கள் கண்ட்ரோலரில் யாராச்சும் விளையாடுறீங்கன்னா நான் உங்களுக்கு என் செட்டிங்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறேன் கைஸ். ஏன்னா என் ஃப்ரெண்டை வந்து என் செட்டிங்ஸ் மட்டும் தான் கேட்பேன். எனக்காக என் செட்டிங்ஸை காமிக்கிறேன் கைஸ். கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விளாண்டு நீங்கள் ஒரு மீடியம் அளவுக்கு விளாண்டிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியல இந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் அப்படி பிகினர்ஸ்க்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த வந்து பிகினர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். இது கண்ட்ரோலருக்கு மட்டும்தான். நான் எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறதுனால நான் இது விளையாடுறேன். பிகினர்ஸ்க்கு இந்த கண்ட்ரோலர் கைஸ். மெயினாக லுக் சென்சிட்டிவிட்டி அந்த எய்ம் சென்சிட்டிவிட்டிக்கு தான் கைஸ் நம்மளுக்கு கேமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து நாங்கள் நார்மல் செட்டிங்ஸ் மாற்ற போகிறேன். இப்போ நான் மாற்றிடுறேன் கைஸ். இப்போ உங்களுக்கு நான் நிறைய பண்ணி காமிக்கிறேன் கைஸ். பார்த்திங்கன்னா ரியலி ஈஸி முடிச்சாச்சு. ஈஸி பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே எடிட் பண்ணேன் நான். லைட்டாக மெஸ்அப் பண்ணுறாலும் ஆனால் கொஞ்சம் ஈஸியாக தான் கைஸ் இருக்கு எனக்கு. மேப்ஸ் கோடில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே டாப்பில் தெரியும் கைஸ். டாப் மிடில் அவ்வளோ கைஸ் வந்தாச்சு. இந்த லிஃப்ட்டை போகணுன்னா திரும்பி வந்துடும் கைஸ். உங்களுக்கு எக்ஸ்பி ஏறுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது எக்ஸ்பி ஏறு பிடிஎஃப் நாட் இம்பாசிபிள் எல்லாமே இருக்குது கைஸ். எனக்கு வந்து ரியலி ஈஸி மட்டும்தாவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் மீடியம்ஸ் தான் இன்னும் கொஞ்சம் அரேனா கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அதுக்கு போகிறதுக்கு கைஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வால் அடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற கைஸ். அதனால் நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி மெதுவானாலும் சான்ஸ் இருக்குது. பிகினர்ஸ்க்கு நான் ரியலி ஈஸியும் ப்ரிஃபர் பண்ணுறேன். இந்த மேப் ரொம்ப நல்ல மேப். நீங்கள் போக போக ப்ராக்டிஸ் பண்ண ஹார்ட் மீடியம் இம்பாசிபிள் போகலாம் கைஸ். இப்போ நான் உங்களுக்கு ஈஸி டோர் எடிட்ஸ் பண்ணி காமிக்கிறேன். மாற்றிட்டு பண்ணுறாங்க கைஸ். எனக்கு வரல. நம்ம எட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் எடிட்ஸ் பண்ணிக்கிறேன். ஆமாம் கைஸ், எடிட் டவுன்ஸ் ரியலி ஈஸி தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஈஸியாக பார்த்துருக்கேன். ஓகே கைஸ் வந்தாச்சு. இவ்வளோ எடிட்ஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ செட்டிங்ஸில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குனால நான் உங்களுக்கு வெரி ஈஸி பண்ணி காமிக்கிறேன். மேப் கோடு வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் கைஸ். பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் மேப் கோட் போட்டு பார்த்துக்கலாம் கைஸ். இப்போ நான் வந்து எடிட் டவுன்ஸ் ஈஸி பண்ண போகிறேன் கைஸ்.
பார்த்து 14 விளையாடுறவங்கன்னு இருந்தீங்கன்னா என்னோடய ஐடி மென்ஷன் பண்ணாங்க. இப்போ என்னோடய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவேன் கைஸ். நீங்கள் என் கூட விளையாடலாம். என் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஜெல்லி கேமர் 20323 கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீ பில். ஃபஸ்ட்டு பில்டிங்ஸ் கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா நீங்கள் வந்து பிளேயர்ஸ் கிட்டேருந்து தப்பு இப்படி போயிடுவீங்க கைஸ். இப்படி போகும்போது கீழே வந்து பிளேயர்ஸ் வந்து அவங்களோட ஏரை புல்லப் பண்ணி ஷூட் பண்ணி உங்களை கீழே டவுன் பண்ணிடுவாங்க. நம்ம அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது கைஸ். ஒன்று வந்து மீடியமாக ஸ்ட்ராங் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறது வந்து இப்படி வச்சு ப்ளேஸ் பண்ணி இப்படி ப்ளேஸ் பண்ணணும். ஒரு ஃப்ளோர் ஒரு ரேம், ஒரு ஃப்ளோர் ஒரு ரேம் பண்ணிக்கிட்டே இருந்தது கைஸ். இது வந்து உடைக்க இன்னும் ஹார்டாக இருக்கும். 2 லெவல்ஸ் உடைக்கணும் கைஸ். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 லெவல்ஸ் உடைச்சிடலாம் கைஸ். இன்னொன்று ஹார்டாக இருக்கும். அது வந்து அவங்க உடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் எஸ்கேப் பண்ணி போயிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ரேம், ஒரு வால், அப்புறம் ஒரு ரேம், ஒரு ஃப்ளோர், ஒரு வால், அப்புறம் ஒரு ரேம், ஒரு ஃப்ளோர், ஒரு வால், ஒரு ரேம், ஒரு ஃப்ளோர், ஒரு வால், ஒரு ரேம் பண்ணிக்கிட்டே போகணும் கைஸ். இதை நீங்கள் லேர்ன் பண்ண உடனே 90ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் பண்ண போகிற பில்டு பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சொன்ன அந்த ஹார்ட் ரேம் பில்ட் பண்ணிவிட்டு முன்னாடி ஒரு வால், ஒரு சைடில் ஒரு வால் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு ரேம் அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா 90s பண்ணலாம் கைஸ். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்பீடாக பண்ணலாம். பண்ணும்போது உங்களால் பிளேன்லேருந்து கொஞ்சம் ஈஸியாக தப்பிக்க முடியும் கைஸ். சில டைம் ஸ்டக் ஆகும். இப்படி ஆகும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இன்னும் பெட்டராக இருக்கும் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து காமிக்கிறேன் கைஸ். உங்களுக்கு எப்படி கவர் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் கைஸ். பிளேஸ் நம்ம ஷூட் பண்ணிருந்தாங்கன்னா எப்படி கவர் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த பில்ஸ் அடிச்சிடுறேன் கைஸ். கைஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. ஒரு வால் ப்ளேஸ் பண்ணி நான் பண்ண மாதிரி இந்த ஹார்ட் பண்ணி இங்கே வச்சு மேலே ஒரு ஃப்ளோர், அப்புறம் ஒரு கோட் இதை வச்சு கவர் பண்ணி ஸ்பீடாக போகணும் கைஸ். அது உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் கைஸ். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பண்ணும்போது நீங்கள் வந்து இப்படி ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுங்க கைஸ். பண்ணுங்க கைஸ். இப்போ நான் உங்களுக்கு குவாட்ரிபிள் எடிட்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். என்னால் பண்ண முடியாது. நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணுங்க கைஸ். இன்னும் ப்ரொடெக்ஷன் வேணும் மேலே போகும்போது. ஒரு கோட், ஒரு ஃப்ளோர், ஒரு கோட், அப்புறம் பண்ணும்போது இங்கே ஒரு வால் ப்ளேஸ் பண்ணி இப்படி பண்ணலாம் கைஸ். இப்படி பண்ணிட்டு மேலே போயிட்டு ஒரு கோட், ஒரு ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு எடிட் பண்ணி ஒரு வால் ப்ளேஸ் பண்ணி பண்ணலாம் கைஸ். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வந்து கைஸ். இப்போ எனக்கு பண்ணல. நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஓகே கைஸ், இதுதான் கைஸ் வீடியோ.